வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிரத்தான் பார்க்க போறோம். அதாவது ரெண்டு வேற வேற மாதிரி தகவல் கிடைக்கும்போது ஒரு மெஷின் எப்படி எதை வச்சு ஒரு முடிவுக்கு வரும். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? ஒரு பக்கம் ஒரு ஆதாரம் ஒன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு ஆதாரம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில ஒரு மெஷினால எப்படிங்க ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியும்? இப்ப இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். நடுவுல எக்ஸ்னு ஒரு புது புள்ளி இருக்கு. இப்போ மெஷினுக்கு ரெண்டு விதமான க்ளூ கிடைக்குது. ஒரு பக்கம் இந்த மொத்த படத்தையும் ஒரு பிக் பிக்சரா பார்த்தா பச்சை நிற புள்ளிகள் தானே ஜாஸ்தி இருக்கு. அப்போ இந்த புது புள்ளி பச்சையா இருக்கிறதான் வாய்ப்பு அதிகம்னு தோணும். ஆனா அடுத்த க்ளூவை பாருங்க. அந்த புது புள்ளிக்கு ரொம்ப பக்கத்துல அந்த சின்ன வட்டத்துக்குள்ள பார்த்தா அங்க நிலைமையே தலைகீழ். 3 சிவப்பு புள்ளிக்கு ஒரே ஒரு பச்சை புள்ளி தான் இருக்கு. இதை வச்சு பார்த்தா அந்த புள்ளி சிவப்பா இருக்கணும்னு தோணும். இப்ப சொல்லுங்க, மெஷினுக்கு தலை சுத்தி போகுமா இல்லையா? சரி வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்ப்போம். நம்ம முதல் துப்பு அந்த பெரிய படம் சொல்ற கதை. இத டெக்னிக்கலா ப்ரையர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மகிட்ட வேற எந்த புது ஆதாரமும் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறோம், அதுதான் இது. இந்த உதாரணத்துல அந்த மொத்த படத்துல எத்தனை பச்சை எத்தனை சிவப்பு இருக்குங்கிற அந்த முதல் பார்வை தான் நம்மளோட ப்ரையர் ப்ராபபிலிட்டி. கணக்கு ரொம்பவே சிம்பிள். மொத்தமா 60 புள்ளிகள் இருக்கு. அதுல 40 பச்சை நிறத்துல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 66% சான்ஸ் பச்சைக்கு தான். அதே நேரம் சிவப்புக்கு 60ல 20 வாய்ப்பு தான். அதாவது 33% தான். சோ இப்போதைக்கு பார்த்தா கிரீன் தான் லீடிங்ல இருக்கு. பச்சைக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்னு தோணுது. ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இங்க முடியல. இப்பதான் ஒரு ட்விஸ்டே வரப்போகுது. நம்மளோட 2வது துப்பு இது நம்மளோட முதல் கணிப்பை அப்படியே தலைகீழா மாத்திர சக்தி கொண்டது. இதுக்கு பேரு லைக்லிஹுட். அதாவது நம்மளோட புது புள்ளி ஒருவேளை பச்சையா இருந்தா அது பக்கத்துல இப்படி ஒரு ஆதாரம், அதாவது ஒரு பச்சை 3 சிவப்பு புள்ளி கிடைக்க எவ்ளோ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த புள்ளி சிவப்பா இருந்தா இந்த ஆதாரம் கிடைக்க எவ்ளோ வாய்ப்பு இருக்குன்னு பாக்கறது தான் இது. சுருக்கமா சொன்னா கிடைச்சிருக்கிற புது சாட்சியோட வலிமை என்னன்னு அளக்கிறது. இந்த டேபிள பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ஒரே ஒரு பச்சை புள்ளி தான் இருக்கு இல்லையா? ஆனா வெளியில மொத்தம் 40 பச்சை புள்ளிகள் இருக்கு. அதனால பச்சையோட லைக்லிஹுட் ஸ்கோர் 40ல் 1, ரொம்ப கம்மி. ஆனா சிவப்புக்கு பாருங்க, அந்த வட்டத்துக்குள்ள 3 புள்ளிகள் இருக்கு. மொத்த சிவப்பு புள்ளிகளே 20 தான். அதனால சிவப்போட லைக்லிஹுட் 20ல் 3. இது 40ல் 1 விட ரொம்பவே அதிகம். இப்ப பாத்தீங்களா, இந்த க்ளோஸ்அப் பார்வையில சிவப்பு தான் ஹீரோ மாதிரி தெரியுது. ஓகே, இப்போதான் நாம இந்த புதிரோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு பக்கம் பெரிய படம் பச்சைக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் நெருக்கமான பார்வை சிவப்புக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் முடிவுக்கு வருது? அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த கேள்விதான் இது. இந்த 2 முரண்பட்டான துப்புகளையும் எப்படி இணைக்கிறது? ஒன்ன பெருசா எடுத்துக்கிட்டு இன்னொன்ன விட்டுடலாமா, இல்ல ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எப்படி? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள், ரொம்பவும் ஆழமானது கூட. உண்மையிலே ஒரு துல்லியமான முடிவுக்கு வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தகவல் மூலங்களையும் இணைக்கணும். ஒன்ன விட இன்னொன்னு முக்கியம்னு ஒதுக்கவே கூடாது. இப்படி எல்லா சான்றுகளையும் ஒன்னா சேர்த்து நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் முடிவுக்கு பேர் தான் பாஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. இத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற அந்த மேஜிக் ஃபார்முலா தான் பேஸ் விதி. அது ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஆரம்பகட்ட நம்பிக்கை, அதாவது ப்ரையர், அதோட புதுசா கிடைச்ச சாட்சியோட வலிமை, அதாவது லைக்லிஹுட், இது ரெண்டையும் பெருக்குனா போதும், நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். சரி, இப்போ பேச்செல்லாம் போதும். வாங்க நேரடியா கணக்குக்குள்ள போய் இந்த புதிர ஒரு வழியா முடிவுக்கு கொண்டு வருவோம். முதல்ல பச்சை நிறத்துக்கு கணக்கு போடுவோம். அதோட ப்ரையர் ப்ராபபிலிட்டி 40/60. அதோட லைக்லிஹுட் 1/40. இது ரெண்டையும் பெருக்கினா 40யும் 40யும் கேன்சல் ஆகி நமக்கு வர்ற விட 1/60. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிவப்பு நிறத்துக்கு வருவோம். அதோட ப்ரையர் 20/60. அதோட லைக்லிஹுட் 3/20. இங்கேயும் 20யும் 20யும் கேன்சல் ஆகி நமக்கு வர்ற விட 3/60. இதை இன்னும் சிம்பிளா சொன்னா 1/20. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க, வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியுதா? பச்சைக்கான ஃபைனல் ஸ்கோர் வெறும் 1/60. ஆனா சிவப்புக்கான ஸ்கோர் 1/20. 1/20ங்கிறது 3/60க்கு சமம். அதாவது சிவப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பச்சையை விட 3 மடங்கு அதிகம். இப்போ யாரு வின்னர்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால இந்த கேஸ்ல வெற்றியாளர் சிவப்பு தான். ஆச்சரியமா இருக்குல்ல?
ஆரம்பத்துல பார்த்தா மொத்தத்துல பச்சை புள்ளிகள் தான் அதிகம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அந்த புது புள்ளிக்கு பக்கத்துல கிடைச்ச அந்த சின்ன ஆனா ரொம்ப வலிமையான சாட்சி மொத்த கதையையும் மாத்திருச்சு. அதனால அந்த மெஷின் ரொம்ப நம்பிக்கையா சொல்லும், இந்த புது புள்ளி சிவப்பு தான் அப்படின்னு. சோ சுருக்கமா பார்த்தா இந்த பேஸ் விதிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பிக்கைய புதுசா வர்ற ஆதாரங்களை வச்சு அப்டேட் பண்ணிக்கிற ஒரு முறை தான். இது ஒரு சின்ன கணக்கு மாதிரி தெரிஞ்சாலும் பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் வேலை செய்யறதுக்கு இதுதான் அடிப்படை. ஸ்பாம் மெயில்களை ஃபில்டர் பண்றதுல இருந்து மருத்துவத்துல ஒரு நோயை கண்டறியறது வரைக்கும் இந்த சிம்பிள் லாஜிக் தான் பல இடங்கள்ல பயன்படுது. சரி, இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பழைய நம்பிக்கைகளையும் உங்களுக்கு கிடைக்கிற புது ஆதாரங்களையும் இதே மாதிரி முறையா இணைச்சு இன்னும் சிறப்பான முடிவுகளை எங்கெல்லாம் எடுக்கலான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.